Hello guys, welcome back to LAKIH VLOGGER. Hello guys, welcome back to LAKIH VLOGGER. Record ஆதா? ஆமாம் ரெக்கார்ட் ஆகுது. வெல்கம் பேக் டு LAKIH VLOGGEருங்க. என்னடா இவன் எப்பயுமே மொட்டை மாலையிலேருந்து வீடியோ போடுவானே, இன்றைக்கி என்னடா திடீர்னு ஒரு ரோடு செட்டப்பில் வந்து வீடியோ போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. ஆமாங்க, நம்ம வந்து கோப்ரோ வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, ரீசெண்டாக கோப்ரோ வாங்கியிருந்தோம் இல்லையா. அந்த கோப்ரோ வாங்கிட்டு உள்ளாஞ்சி கேஸ் வாங்குகிற வரைக்கும் ஒரு தலைவலிங்க. அந்த உள்ளாஞ்சி கேஸு கோப்ரோ ஹீரோ 9க்கு இருக்கான், ஆனால் வந்து ஹீரோ 8க்கு வந்து உள்ளாஞ்சி கேஸ் எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. சரி, இப்போ எதுக்கு இப்போ இந்த vlog அப்படின்னு சொல்லிட்டுனா, இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த உலாஞ்சிக்கு அதான் அந்த என்னது அந்த பேட்ரி, அந்த TRRS 2TRR அதெல்லாம் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ மைக்கு செட்டப் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். சரி, நம்ம ஏரியாவில் பண்ணியிருக்கலாம் தான், எப்படி மைக் செட்டப் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கலாம் தான். பட் ஆனால் வந்து நம்ம ஏரியாவில் வந்து நம்ம சிட்டி இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்ம மோஸ்ட்லி ஹைவேஸில், இந்த ஹைவேஸில் வந்து 80 to 100 வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சென்னை அவுட்டர் ரிங் ரோடு. இது நான் வந்து பூந்தமல்லிலேருந்து வண்டலூர் நோக்கி போயிட்டுருக்கேன்னா வாய்ஸ் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த கோப்ரோ என்ன ஆச்சுன்னா, நான் இவ்வளோ நேரம் vlog பண்ணிகிட்டு இருந்திருக்கேன், திடீர்னு பார்த்தா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் போயிடுச்சுங்க. ஒரு செமையான ஒரு மிஸ் ஆகிடுச்சு. எப்படின்னா, நான் போயிட்டுருக்கேன்னா இந்த பிரிட்ஜு மேலே ஒரு ஃப்ளைட்டு ரொம்ப கிட்டக்காக போயிடுச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு அந்த ஒரு இது. ஸோ அதனால தான் நான் ஒரு லாஸ்ட் வீடியோ யார் பார்க்கலன்னா, அந்த என்னது அந்த ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 204V அது ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து யார் பார்க்கலையோ அந்த வீடியோ போய் பாருங்கள். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் தரேன், அதை போய் பார்த்துருங்க. ஐ திங்க் எனக்கு வந்து கொஞ்சம் சொர அப்படின்னு சவுண்ட் வரும் எனக்கு. நான் வந்து இதில் வேறு வைசர் வேறு மூடிட்டு பேசிகிட்டு இருக்கேன். நான் எங்கள் வீட்டாண்டே எடுக்கலாம், சிட்டியில் vlogs எடுக்கலாம். பட் ஆனால் அது சின்னதாக ஒரு 30-40 அதுக்கு மேலே போக முடியாது சிட்டியில். இங்கே போனால் தான் நம்ம மோஸ்ட்லி இப்போ ட்ரிப்பு போனால் ஒரு 80 to 70% போகலாம் இல்லைங்களா. 82 ஆமாம் 80 போகலாம், 80. ஆனால் இது 100ன்னு போட்டிருந்துச்சு, 80 போகலாம். எனக்கு ஐ திங்க் செம்மையாக இருப்பாங்க. இதுதான் என்னோடய வாழ்க்கையிலே வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்திருக்கேங்க. அப்பா வேறு லெவலில். ரெக்கார்ட் ஆதா இல்லையான்னு தெரியல, இதில் வேறு இது ரெக்கார்ட் ஆகுது. இது ரோடு தாங்க. இந்த ரோடு நான் வெறித்தனங்க. இந்த ரோட்டில் தான் பார்த்து போனேன் எனக்கு. ஏன்னா நியூஸ்லலாம் நிறைய நியூஸில் வரும், இந்த ரோட்டில் வந்து ஆக்சிடெண்ட்டு, ரொம்ப ஆக்சிடெண்ட்டு. போன வாரம் கூட யாரோ ஒருத்தர் வந்து 180 அதான் 150லேருந்து 180லேருந்து ஏதோ ஓட்டியிருக்காங்களாம். யாரோ ஒரு லேடி ஸ்கூட்டியில் போயிருக்காங்க, அவர் தட்டிட்டாரு போல், தெரியல அது என்னன்னு தெரியல. நியூஸில் போட்டிருந்தாங்க, பாலிமர் நியூஸில் போட்டிருந்தாங்க. சொன்னாங்க அப்பா அங்கே பாருங்களேன். நான் லோக்கல் ட்ரிப்பு தான் போயிருக்கேன், லோக்கல் சரி மைக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அங்கே பாருங்களேன், இந்த 2 மலை, இந்த ரோடு அம்மா வேறு லெவலில் இருக்குல்ல. ஹைவே தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சிட்டிலேருந்து ஹைவேல ஓட்டுறது தாங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால தான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க. நான் வந்து ஒரு விஷயம் இப்போது சொல்லலான்னு இருக்கேன். என்னன்னா, நம்ம வேலையை ரிசைன் பண்ணிட்டோம் இல்லைங்களா. வீட்டில் வந்து ரொம்ப ப்ரெஷருங்க. வீட்டில் வேலையை விட்டுட்டு யூடியூப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊரை சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லி வீட்டில் கத்துறாங்க. ஆனால் நான் வந்து யூடியூப் சேனலை விட மாட்டேன் கண்டிப்பாக. எனக்கு ஒரு ட்ரீம், பேஷன் இஸ் அ பேஷன். ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த இதை நான் விட போகிறதில்ல. நீங்கள் பாருங்களேன், ரைட்டில் பாருங்களேன், மலை எப்படி இருக்குது பாருங்களேன்ப்பா, வேறு லெவலில் மலை. நானும் இந்த ரோட்டில் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைமே வரேண்ணா. இப்போ இவ்வளோ மலைங்க இருக்கா எனக்கு. நான் இப்போ தாங்க நான் பார்க்குறேன் இந்த ரோடு இப்படி இருக்குமான்னு. வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. அம்மா, இது நிறைய பேர் இந்த ரோடை போட்டிருப்பாங்க. பட் ஆனால் எனக்கு பர்சனலாக இந்த ரோடு இப்போ பிடிச்சிருக்கு. ஏன்னா லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து இந்த ரோட்டில் வரேன். மோஸ்ட்லி நான் எங்கே போயிருக்கேன், நம்ம சேனலில் பாண்டிச்சேரி போயிருப்பேன். அதை தவிர வேறு எங்கே போயிருப்பேன், வேறு எங்கேயும் நான் எங்கேயும் போனதில்லை காய்ஸ். எது பிடிக்கணும் எது பிடிக்கக்கூடாது, எதை கேப்சர் பண்ணணும் எதை கேப்சர் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க காய்ஸ். ஏன்னா இங்கே பாருங்களேன், ஏன்னா நான் இருக்கிறது சென்னை சிட்டி உள்ள சிட்டிக்குள்ளேனா அந்த பீச் சைடு அந்த சைடு இருக்கிற வச்சுக்கோங்களேன்.
இங்கே ஃபுல்லாக ஒரே க்ரீனர்ஸாக, இந்த சின்ன க்ரீனர்ஸ் பார்த்தாவே எனக்கு வந்து அப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வா வேறு லெவல் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் இன்னும் ஊர் சைட்லாம் பார்த்தா இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியலங்க. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு ஏரியா குட்டை மாதிரி சின்னதாக ஒரு இது இருக்குது. விளாக் பண்ணிவிட்டு என்னால் எங்கே தான் ஓட்டுறேன்னு சொல்லி எனக்கே தோண மாட்டேங்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அதனால தான் இங்கே பாருங்களேன், அப்பா மழை பா வேற லெவல் ப்ரோ. அது எனக்கு அந்த இயற்கை அங்கே பாருங்களேன், அப்படியே ஏதோ வால்பேப்பரில் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்களேன். ஏரி பக்கத்தில் மலை பா செம்மங்க வர்த்து. நான் ட்ரிப்புக்கு என்னடா வீடியோ எடுக்கணுமாடா, வெயில் அவ்வளோ இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பில் வந்தேன். சுங்கச்சாலை முடிவடைகிறது. டோல் ரோட் சேஞ்ச். நன்றி வணக்கம். ஓகேங்க, புகை போட்டாங்கங்க. இதுக்கப்புறம் எங்கே போகணும், மேப்பு தான் பார்க்கணும். இதுக்கு எங்கேயோ போகுது ரூட்டு, போவோம் எங்கே தான் போகுதுன்னு பார்ப்போம். பாருங்களேன், இந்த வீட்டு பின்னாடி கரெக்டாக அப்படியே மழை செம்மையாக இருக்குல்ல. இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, ஒரு நாள் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி போகணும், எப்படி போகணும் எனக்கே தெரியல. கண்ணாடி வேறு எடுத்துகிட்டு வரல. தாம்பரம் லெஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், தாம்பரம் லெஃப்ட்டு. வாவ், 20 கிலோமீட்டர் ஸ்பீடு. பின்னாடி ஏதாவது வண்டி வருதா அங்கே பாருங்களேன். ஓ மேன், வாட் அ மிராக்கிள். பாருங்களேன் பா, பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனு. இங்கே பாருங்கள் மலை எவ்வளோ கிட்ட பார்த்தீங்களா. இது எனக்கு இது கிட்ட தான், ஆனால் இதுவே வில்லேஜ் சைட்லாம் வந்து இன்னும் வேறு லெவலெலாம் இருக்கும் போலல்ல. பார்த்து தான் போகணும். இங்கே சிட்டிக்குள்ளே வந்துட்டோம்ல, ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு வேகமாலாம் ஓட்டக்கூடாது. அங்கிள் பின்னாடி பஸ்ஸு வருதா என்னன்னு தெரியல. இந்த vlog உங்களுக்கு பெருசாக இருக்குமா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னோட அது என்ன சொல்லுவாங்கப்பா, வெட்டியே வந்து நான் வந்து எதுவுமே மிஸ் பண்ணாமல் நான் போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேங்க. அதுதாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் அது. ஏன்னா நிறைய பேர் யூடியூப்பில் விளாக் பண்ணுறாங்களே, மோட்டோ விளாக் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சேனலை ஃபஸ்ட்டு நான் ஓப்பனே பண்ணலை. இந்த சேனல் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்களேன், எப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன். 2015 நான் இந்த சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருப்பேன். 2015 ஓப்பன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வேலை இல்லை அப்படி இப்படி இருந்ததால் நம்மளால் வீடியோஸ் ப்ராப்பராக போட முடியல நம்மளால். ஏர்போர்ட்டுக்கே 12 கிலோமீட்டர் இருக்கா. ஓகே, ஓ இது இங்கே வருதா, இது இன்னும் அவுட்டரில் வருது. நம்ம அவுட்டரே வந்துட்டோம்மா நம்ம அவ்வளோ தூரம். சில பேர் கேட்பீங்க, என்னடா பண்ணுற நீ, என்னதான்டா பண்ணுற நீ, என்ன வேலை பண்ணுற, யூடியூப் மட்டும்தான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் இந்த விளாகில் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு. என்னோடய விளாகில் வந்து நான் மோஸ்ட்லி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் என்னோடய பர்சனலில். இன்றைக்கி எனக்கு ஏதோ என்ன தெரில, ஏதோ சொல்லணும்னு தோணுது. இங்கே கூட எனக்கு ஆஃபர் வந்துச்சுங்க சதர்லாண்டில். ஓ அது இங்கே தான் இருக்கா சதர்லாண்டு. எனக்கு இங்கோட ஜாப் ஆஃபர் வந்தது. இல்லை நம்ம யூடியூப்பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் வேணான்னு.
ஸோ நெக்ஸ்ட் அப்போ ஜாப் பற்றி வேணா விடுங்க, இப்போ வேறு பேசலாம். அதான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போதைக்கு யூடியூப் சேனலை மெயின்டைன் பண்ணிட்டு இப்போ ட்ரிப்பு போகணும் இல்லையா. ஸோ அந்த ட்ரிப்புக்காக வந்து நான் அதான் ஆல்ரெடி காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து நான் வந்து இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்குது பார்த்தீங்களா, டெலிவரி ஆன்லைன் டெலிவரி பிளாட்ஃபார்ம். ஸோ ஸ்விக்கி ஜொமேட்டோ நான் வந்து ஓட்டிகிட்ருக்கேன்னா, ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டிட்டு ப்ளஸ் வந்து நான் இது வ்ளாக் நான் பண்ணுறேன். வீட்டில் நீ வேலைக்கு போய்ட்டு ஏன் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கரெக்டு தான். பட் ஆனால் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து என்னால் எப்படி ட்ரிப்புலாம் போக முடியும்னா, நிறைய ட்ரிப்பு இந்த தமிழ்நாடு சீரிஸ் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சிங்க. என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 204 போட்டோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ அன்றைக்கி எடுத்தோம் பார்த்தோமா, அது எதுக்கு அந்த வீடியோ வந்து இவ்வளோ லேட் ஆச்சு தெரியுமா? அது எனக்கு தான் தெரியும். டேய் என்கிட்ட சொன்னால் தானடா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. என்ன ஆச்சுன்னா, ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 204 எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் அந்த போய் பார்த்தா ஹெல்மெட்டு காணும். யார் ஹெல்மெட்? அந்த பையன் ஒருத்தர் வந்துருந்தான் பார்த்தீங்களா, நஃபீஸ்ன்னு. அவனோட ஹெல்மெட் வந்து தொலைஞ்சிருச்சு. என்னடா தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா உண்மையாக தொலைஞ்சிச்சுங்க. யார் திருடினாங்கன்னு தெரியும். அது என்ன ஆச்சுன்னா, ஹெல்மெட்டை திருட்டாங்கங்க. ஹெல்மெட்டை திருட்டு ரெக்கார்டாதா, ஹெல்மெட்டை திருடி வச்சுக்கிட்டு ஆளை காணோம். அதுக்கப்புறம் ஸோ அதுக்காக தான் அவனுக்கு காசு ரெடி பண்ணிவிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விளாகே எனக்கு அவன் போட தான் சொன்னான். ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவனோட ஹெல்மெட்டை தொலைச்சிட்டோம், நான் தொலைக்கல, திருட்டானுங்க, அவ்வளோதான். ஹெல்மெட்டை திருடுறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது போல் பாருங்களேன். அதனால தான் கைஸ் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், என்னோடய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதோட இது என்னோடய 2வது ஹெல்மெட் நான் தொலைஞ்சிருக்கு. உங்களோட ஹெல்மெட் எங்கேயாவது வெளியே போகணும், யாருமே ஆள் இல்லை, யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு வச்சுட்டு போகாதீங்க. நானே அப்படி தான். அது டூரிஸ்ட் பிளேஸ் கூட இல்லைங்க கைஸ். அது சரி நம்ம நார்மலாகவே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திருடிட்டாங்க. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான். சிட்டிக்குள்ளே வந்துட்டேன். இந்த மைக் எப்படின்னு தெரியல, செக் பண்ணி தான் போய் பார்க்கணும். வீட்டாண்ட தான் போய் வீட்டில் போய்ட்டு தான் எடிட்டிங்கில் போய்ட்டு பார்க்கணும் மைக் எப்படி நல்லா வருதா இல்லை குறைன்னு வருதா, இந்த செட்டப் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. செட்டப் பிடிச்சிருந்தா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேப்பா இது ஓகேப்பா, இல்லை இது வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. ஏன்னா நீங்கள் எல்லாமே நான் இல்லைங்க, நீங்கள் சொன்னால் தாங்க என்னால் வந்து அது எப்படி கரெக்ட் பண்ணிக்கல முடியுமா, இது இப்படி சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், வேறு என்ன மாற்றலாம் நம்ம சேனலில், இல்லை நான் பேசுகிறது ஓகேவா, இல்லை நான் வந்து ரொம்ப வளர்றேன்னா, இல்லை எப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து என்னோடய குறையை என்னால் நான் பார்க்க முடியாது. அது வந்து என்னோடய குறையை வந்து நீங்கள் சொன்னால் தான் என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால தாங்க. ஏன்னா நான் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, தம்பி இப்படி இது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறப்பா, இது கொஞ்சம் தப்பா, இது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து சரி பண்ணிப்பேன். ஸோ அதனால தாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து கீழே வந்து நான் மோஸ்ட்லி வந்து நான் கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகேங்க, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இறக்கத்தான் பிறந்தோம், அதுவரை அனைவரிடம் இரக்கத்தோடு இருப்போம். நன்றி, வணக்கம்.